Hello friends, welcome to AshVal Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Samai Ragi Dosa. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ராகி ஒரு 2 கப் ராகி எடுத்துர்க்கேன். இதுல நான் கப்னு சொன்னது வந்து இந்த அரைக்காப்படி. இது வந்து 200 grams. இந்த கப்ல நான் 2 கப் ராகி எடுத்துர்க்கேன். அதே கப்ல 2 கப் சாமை அரிசி. பாருங்க சாமை அரிசி இந்த மாதிரி சின்னதா கடுகு மாதிரி இருக்கும். இது ஒரு 2 கப் எடுத்துர்க்கேன். ராகி 2 சாமை 2 மொத்தம் 4 கப்புக்கு 1 கப் உளுந்து. அதே அரைக்காப்படியில 1 கப் உளுந்து அதே அளவில். அப்புறம் வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன். இதில் நான் உளுந்து வந்து கருப்பு உளுந்து தோலோடு எடுத்துருக்கேன். இப்போ நான் எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்கேன். இப்போ வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உளுந்தோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை அப்படியே ஓவர் நைட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறோம். இப்போ மறுநாள் காலையில் பாருங்கள் நான் இதை கிரைண்டரில் போட்டுக்கிறேன். இதை நம்ம அதிக அளவில் ஊற வைக்கிறதுனால இது நம்ம கிரைண்டரில் போட்டுக்கிறோம். பாருங்கள் உளுந்து இந்த பதம் வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க ராகியை அதோடு சேர்த்துக்கோங்க. ராகி கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதே மாதிரி ஊறுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம நைட்டே ஊற வச்சுக்கிறோம். இப்போ இதில் அரிசி ஊற வச்சுருக்க அரிசி பாருங்கள் இந்த பதம் வரைக்கும் நம்ம அரைக்கணும். இப்போ இதை நம்ம வழிச்சிடலாம். பாருங்கள் நான் வழித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதில் இந்து உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து நல்லா இதை ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சுடுங்க. பாருங்கள் 6 மணி நேரம் கழித்து எந்த அளவு ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதை நம்ம நார்மலாக அரிசி மாவில் ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இது எவ்வளோ மெல்லிசாக வேணால் நீங்கள் இதை ஊற்றலாம். இதில் நம்ம சேர்க்குற ராகிக்கு இங்கிலீஷில் ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அவ்வளவும் கால்சியம் அயன் ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது. உடம்புக்கு அவ்வளவும் நல்லது ராகி. அதே மாதிரி நம்ம இதில் சேர்க்குற சாமை அரிசி, இது நார்மல் அரிசியை விட கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இதில் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஆனால் ஃபைபர் அயன் கால்சியம் இதெல்லாம் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட். அதே மாதிரி நம்ம கருப்பு உளுந்து சேர்க்குறோம், தோலோடு சேர்க்குறோம். இதுலேயும் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. கருப்பு உளுந்தில் அயனும் ஜாஸ்தி. லிவருக்கு ரொம்ப நல்லது இந்த உளுந்து. ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பேக் ஆஃப் நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. இது ஒரு தடவை நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 வீக் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜிலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இது நார்மல் தோசைக்கும் இதுக்கும் பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நல்லா வேக விட்டு எடுக்கணும், அவ்வளோதான். சிம்லே வச்சு ஓரளவு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மார்னிங்கில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.